அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு காய்கறி கடைக்கோ மளிகை கடைக்கோ போகிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பில்லிங் போடுவாங்க. ஸோ அந்த பில்லிங் வந்து இந்த பில்லிங் சாஃப்ட்வேரே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து எக்ஸலில் வந்து கிரியேட் பண்ணுறது, அந்த பில்லிங் போடுற மாதிரி மளிகை கடையிலையோ காய்கறி கடையிலையோ இல்லை பழக்கடையிலையோ வந்து பார்த்தீங்கன்னா பில் பண்ணுவாங்க. ஸோ அந்த பில்லிங் மெத்தடை வந்து எப்படி வந்து எக்ஸலில் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வேணும்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இது எப்படி என்ட்ரி பண்ணணும், இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேன் ஐட்டம் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்டர் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற அந்த காலத்தில் போய்க்கோங்க. ஸோ என்டர் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நேம் வந்து கொடுக்கணும். உங்களோட ஷாப் நேம், கடை நேம் வந்து இங்கிலீஷ்லேயும் கொடுக்கலாம், தமிழ்லேயும் கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் டோர் நம்பர், அதுக்கப்புறமேட்டு தெரு பேர், ஊர் பேர், ஸோ பின்கோடு, அதுக்கப்புறமேட்டு மொபைல் நம்பர், இமெயில் நம்பர். ஸோ இதில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து வந்துடும். ஸோ இந்த என்டர் டீட்டெயில்ஸில் வந்து என்ன பேர் கொடுக்குறீங்களோ, இங்கிலீஷில் கொடுத்தாலும் தமிழில் கொடுத்தாலும் இல்லை வேறு எந்த லாங்குவேஜில் கொடுத்தாலும் வரும். ஸோ உங்களுக்கு வேணுங்க டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இங்கே என்ட்ரி பண்ணி நீங்கள் அங்கே கொண்டு வந்துடலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு ஷீட் இருக்குது. ஸோ அதில் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஐட்டம் நம்பர் 1 வந்து என்ன, இங்கிலீஷில் இது இருக்குது, தமிழில் இது இருக்குது. ஸோ விற்பனை விலை, ஸோ வாங்கிய தேதி, ஸோ காலாவதி தேதி, அதே போல் தள்ளுபடி விலை, வாங்கிய விலை, அதுக்கப்புறமேட்டு ப்ராடக்டோட இமேஜஸோட லொக்கேஷன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு காலம் இருக்குது. இதில் எல்லாம் நான் வந்து டைப் பண்ணிட்டேன். ஸோ அதில் 10 டேட்டா வந்து டைப் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து ஒரு டேட்டாஸ் கொடுத்துருக்கேன். அதில் வந்து ஒரு 2 லொக்கேஷன் மட்டும் நான் வந்து கொடுத்துருக்கேன். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வேணுங்க டெலிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்க ப்ராடக்ட் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இது இங்கிலீஷில் கொடுத்துக்கலாம், தமிழில் கொடுத்துக்கலாம், இல்லை ரெண்டுமே இங்கிலீஷில் கொடுக்குறதுனால கொடுத்துக்கலாம், இல்லை வேறு லாங்குவேஜில் கொடுக்குறதுனால கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் சேல்ஸ் பண்ண போகிற ரேட்டை வந்து இதில் போடுங்க. வாங்கிய தேதி, ஸோ எக்ஸ்பீரியன் டேட் இதில் போடுங்க. ஏதாவது டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் இருந்ததுன்னா இதில் போடுங்க. இது வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ப்ரைஸை வந்து இதில் போடுங்க. ஸோ நீங்கள் ஏதாவது இமேஜஸ் வந்து உங்களுக்கு இதில் டிஸ்பிளே ஆகணும் விருப்பப்பட்டீங்கன்னா அதோட லொக்கேஷன் வந்து இதில் போடுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ப்ராடக்ட்டுக்கு மட்டும் நான் லொக்கேஷன் வந்து போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரி டீட்டெயில்ஸ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் ஸ்டாக் வந்து என்ட்ரி பண்ணிட்டோம், அதுக்கப்புறமேட்டு தான் பில்லிங் போட போகிறோம். ஸோ இந்த பில் போடுற இடத்த வந்து இந்த இடத்துல தான் நீங்கள் பில் போடணும். நீங்கள் பில் போட இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெசிப்ட் வந்து வந்துடும். அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஆப்ஷன்ஸாக நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட நம்பர், ஸோ கஸ்டமரோட மொபைல் நம்பர் வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ 10 டிஜிட் மொபைல் நம்பர் மட்டும்தான் எடுத்துக்கும். ஒருவேளை பாருங்கள் நான் 10க்கு பதிலாக 11 டிஜிட்டை வந்து நான் என்ட்ரி பண்ணுறேன். ஸோ இப்போ 10 டிஜிட் பதில் 11 டிஜிட் என்ட்ரி பண்ணினேன் அப்படின்னா ஸோ இது தவறான தகவல், சரியான 10 இலக்க மொபைல் நம்பரை பதிவு செய்யவும் அப்படின்னு சொல்லி வந்து வந்துடும். ஸோ நீங்கள் 10 டிஜிட்டில் மட்டும்தான் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிங்கன்னா கஸ்டமரோட மொபைல் நம்பர் இங்கே வந்துடும். ஸோ அதுக்கடுத்து கஸ்டமரோட நேம் இங்கே என்ட்ரி பண்ணிங்கன்னா அதை வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கஸ்டமரோட நேம் வந்து இங்கே என்ட்ரி பண்ணிங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணணும்னு நினைக்கிற ஐட்டம்ஸ் நீங்கள் ஸ்கேன் பண்ணுறதுனாலும் ஸ்கேன் பண்ணிக்கலாம். அந்த ஸ்கேன் பண்ணுறதுக்கான பார்கோடு நம்பரை கூட நீங்கள் இந்த ஐட்டம் நம்பருக்கு இடத்துல போட்டுக்கலாம். அந்த ஸ்கேன் பண்ணினீங்கன்னா, அதாவது உங்களோட ஸ்கேனரில் ஸ்கேன் பண்ணினீங்கன்னா இந்த இடத்துல வச்சு நீங்கள் உங்களோட ஸ்கேனரில் ஸ்கேன் பண்ணினீங்கன்னா அந்த ஐட்டமோட பார்கோடு நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நான் எக்ஸாம்பிளுக்காக 1 2 3ன்னு போட்டிருக்கேன். நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டு வேறு ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த காய்கறி தான் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் நார்மலாக ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கிறீங்கன்னா அதில் ஒரு ப்ராடக்ட்டை ஸ்கேன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வச்சு ஸ்கேன் பண்ணிங்கன்னா அதோட பார்கோடு நம்பர் வரும். ஸோ அந்த பார்கோடு நம்பரை கூட நீங்கள் இங்கே என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 1 2 3 போட்டிருக்கேன். இப்போ நான் 1ன்னு இங்கே நான் ஸ்கேன் ஐட்டமில் வந்து 1ன்னு கொடுத்து நான் என்ட்ரி பண்ணினேன் அப்படின்னா ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து டிஃபால்ட்டாக வந்துருச்சு. அதாவது பொருளோட பேர், அதோட அளவு, அதோட குவான்டிட்டி வந்துருச்சு. ஸோ இது வந்து 1 கிலோ வாங்கலாம், ஒரு சில பேர் 1.5 கிலோ வாங்கலாம். உங்களுக்கு 1.5 கிலோனா இந்த குவான்டிட்டியில் வந்து 1.5ன்னு போட்டுருங்க. போட்டிங்கன்னா இங்கே டிஃபால்ட்டாக 1.5ன்னு வந்துடும். ஸோ ப்ரைஸும் வந்து ஆட்டோமேட்டிக்காக கால்குலேஷன் பண்ணி வந்துடும். இல்லை அவங்க 4.5 கிலோ வாங்குறாங்க அப்படின்னா 4.5 கிலோன்னு போட்டிங்கன்னா அது வந்து டிஃபால்ட்டாக வந்து ஆட்டோமேட்டிக்காக டோட்டல் பண்ணி வந்துடும். ஸோ ஒரு ஐட்டம் வந்து வாங்கிட்டாங்க. ஸோ அடுத்து 2வது ஐட்டம் வந்து நான் என்ட்ரி பண்ணுறேன். ஸோ 2வது ஐட்டம் என்ட்ரி பண்ணோடனே பார்த்தீங்கன்னா 2வது ஐட்டம் வந்து 2வது காலமில் வந்துருச்சு. அதை வந்து எவ்வளோ அப்படின்னு போடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு
350 கிராம் வாங்கியிருக்கிறாங்கன்னா 0.350 கிராம் அப்படின்னு போட்டிங்கன்னா ஸோ அதுக்கான டோட்டல் பண்ணி வந்து இதில் வந்துடும். ஸோ அதுக்கடுத்த ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்த ப்ராடக்ட் வந்து நான் என்ட்ரி பண்ணுறேன். ஸோ அதுக்கடுத்த ப்ராடக்ட் கேரட் வந்து அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ கேரட் வந்து எவ்வளோ எடுத்திருக்காங்க, ஒரு 150 கிராம் எடுத்துருக்கிறாங்கன்னா 0.150 அப்படின்னு போட்டு என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து கால்குலேஷன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருச்சு. இந்த மாதிரி வந்து நீங்கள் வேணுங்கிற ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் பில் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏற்கனவே இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து விற்பனை விலையில் என்ன போட்டிருக்கிறீங்களோ அந்த ப்ரைஸ் தான் இதை எடுத்துகிட்டு வரும். நான் மறுபடியும் வேறு ஒரு ப்ராடக்ட் வந்து போடுறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9.5 கிலோ அப்படி நான் போட்டுறேன். ஸோ 9 கிலோவுக்கு கால்குலேஷன் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன ப்ராடக்ட் வாங்குகிறாங்களோ அந்த ப்ராடக்ட்டோட ஐட்டம் நம்பர் மட்டும் போட்டிங்கன்னு போட்டுட்டு குவான்டிட்டி போட்டிங்கன்னா டிஃபால்ட்டாகவே இங்கே பில்லு வந்துடும். ஸோ இந்த பில்லை ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் பில்லை நீங்கள் கொடுக்கலாம். பிரிண்ட் பில்லை கொடுத்தீங்கன்னா நீங்கள் பிரிண்டர் ஆல்ரெடி வாங்கி கனெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பிரிண்ட் பில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிண்ட் வரும். பட் இதில் பார்த்தீங்கன்னா ரிசீவ்டு அமௌண்ட்டு போடாததுனால பிரிண்ட் வரல. இங்கே வந்து ரிசீவ்டு அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு போடணும். இப்போ டோட்டல் பில் இங்கே வந்துருச்சு 521 நீங்கள் வந்து கஸ்டமருக்கு சொல்லிவிட்டு அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க, அவங்க வந்து 700 கொடுக்குறாங்களா 1000 கொடுக்குறாங்களா என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து இங்கே என்ட்ரி பண்ணுவோம். ஸோ என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட் வந்து மைனஸில் இருந்தது ப்ளஸ் ஆகிடுச்சு. ஸோ 1000 டோட்டல் 561 வந்து மைனஸ் பண்ணி 439 பேலன்ஸ் அமௌண்ட்டு இதில் வந்துருச்சு. ஸோ இந்த பே டைப் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் இங்கே என்ன டைப்பில் பே பண்ணுறீங்க, கேஷா, டெபிட் கார்டா, கிரெடிட் கார்டா, பேடிஎம்மா, ஃபோன்பேவா, ஜிபேவா, யூபிஐயா, பேங்க் ட்ரான்ஸ்ஃபரா, ஸோ இந்த மாதிரி எதில் பே பண்ணுறீங்க. கேஷ்னா இந்த கிளாஷை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கேஷ்ன்னு வந்துடும். ஸோ இது எதுக்காக போடுறேன்னு பார்த்தீங்கன்னா பில்லுலேயே டிஃபால்ட்டாக வந்துடும். நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கோ இல்லை ஒரு வருஷத்துக்கோ நீங்கள் உங்களோட ரிப்போர்ட் எடுத்து பார்க்குறப்ப எத்தனை பேர் வந்து கேஷில் பே பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் வந்து டெபிட் கார்டில் பே பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் வந்து ஜிபேயில் பே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வரும். நீங்கள் எது கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வச்சு நீங்கள் டெபிட் கார்டுனா டெபிட் கார்டு, கேஷ்னா கேஷ் எது கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல மாறிடும். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம்னா பே டைப்பும் கொடுத்துட்டோம், ரிசீவ்டு அமௌண்ட்டும் கொடுத்துட்டோம், பேலன்ஸ் அமௌண்ட்டும் கொடுத்துட்டோம். இந்த பட்டன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேளை நீங்கள் இங்கே போட்ட வேல்யூ வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த காலமில் வேணாலும் நீங்கள் வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் குவான்டிட்டிங்கிற இடத்துல வந்து வச்சுட்டு கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா கிளியர் கொடுத்துட்டிங்கன்னா அதை பாருங்கள் அந்த குவான்டிட்டிங்கிற இடத்துல உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சு. நீங்கள் 2 கொடுத்து என்ட்ரு பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லை 2 வேணாம் அப்படின்னா அந்த இடத்துல கர்சரை வச்சுட்டு கிளியர் கொடுத்தீங்கன்னா 2 டெலிட் ஆகிடும். ஸோ நீங்கள் 2.5 கிலோனா 2.5 கிலோ நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கு வந்து இந்த பட்டன். ஸோ ரிசீவ்டு அமௌண்ட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரிசீவ்டு அமௌண்ட் காலமில் போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெலிட் பண்ணிடுறேன் ரிசீவ்டு அமௌண்ட்டு. நான் இங்கே வந்து ஏரோ மார்க் வச்சுட்டு நான் ரிசீவ்டு அமௌண்ட்டுங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோடனே டிஃபால்ட்டாக இந்த காலத்துக்கு வந்துருச்சு. ஸோ இந்த காலத்துக்கு வரணும்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த காலத்துக்கு வந்துடும். ஸோ இதில் வந்து நீங்கள் 1000 என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கேஷ் அப்படிங்கிற இடத்துல வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா கேஷ், டெபிட் கார்டு இந்த மாதிரி வந்து மாறிக்கும். அதுக்கப்புறம் பிரிண்ட் பில் கொடுக்கலாம். இந்த பிரிண்ட் பில் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒருவேளை நீங்கள் இங்கேயே தப்பாக போட்டிங்க, ஸோ நீங்கள் பில்லிங் தப்பாக போட்டுட்டீங்க அப்படின்னா இங்கே ரீபில்லிங்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா டோட்டலாக வந்து ரீசெட் ஆகிடும். மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து வந்து நீங்கள் பில்லிங் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் போட்ட பில்லிங் தப்பு ஃபஸ்ட்லேருந்து போடணும் அப்படின்னா நீங்கள் ரீபில்லிங் இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அது ரீபில்லிங் ஆகிடும். நான் உங்களுக்கே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நான் 6 ஐட்டம்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். இதில் நான் ஏதோ தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்னா ரீபில்லிங்னு கிளிக் பண்ணிவிட்டு டோட்டலாக எல்லாமே எம்டி ஆகிடுச்சு. ஸோ அப்போ மறுபடியும் வந்து நீங்கள் கஸ்டமர் நம்பர், மொபைல் நம்பர் போடணும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பில் நம்பர் வந்து 1லேயே தான் இருக்கும். இப்போ நம்ம பில்லை வந்து கம்ப்ளீட் பண்ணால் தான் அடுத்த பில் நம்பர் 2ன்னு டிஃபால்ட்டாக வந்துடும். ஸோ அது நம்ம பண்ணாததுனால பில் நம்பர் 1லேயே இருக்குது. இப்போ வந்து மறுபடியும் மொபைல் 10 டிஜிட் மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணுங்கள். ஓகே, இப்போ என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது கஸ்டமர் நேம் வந்து என்ட்ரி பண்ணுங்கள். ஸ்கேன் ஐட்டம் வந்து 1ன்னு போட்டால் 1 என்ன ஐட்டமோ அது வந்துருச்சு, 2ன்னு போட்டால் 2 என்ன ஐட்டமோ அது வந்துருச்சு, 5ன்னு போட்டால் 5 என்ன ஐட்டமோ அது வந்துருச்சு. அது எவ்வளோ கிலோ, 1.5 கிலோன்னு நான் போடுறேன். ஸோ 6ன்னு போட்டால் 6 வந்து பீன்ஸு. ஸோ அது வந்து ஒரு 0.25 250 கிராம் வாங்குறாங்கன்னா அதை போடுறேன். ஸோ அதுக்கு அடுத்தது அடுத்த ஐட்டம் நான் போடுறேன். ஸோ அடுத்த ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ஸ்டிக் முருங்கைக்காய். ஸோ அதுக்கடுத்த ஐட்டம் 7 போடுறேன். 7 வந்து இப்போ கத்திரிக்காய். இதை வந்து 400 கிராம் வந்து வாங்குறாங்க அப்படின்னா அதை நீங்கள் போட்டுக்கலாம்.
ஸோ நீங்கள் அங்கே என்ன போடுறீங்களோ அது இங்கே வந்துடும். அடுத்த ஐட்டம் போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு குவான்டிட்டி வேணால் மாற்றிக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் அடுத்த ஐட்டம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் மாற்ற முடியாது. அப்படி நீங்கள் மாற்றுற மாதிரி இருந்தால் இங்கே நீங்கள் எது கிளிக் பண்ணி மாற்ற முடியாது, ரீபில்லிங் தான் கொடுத்தாகும். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அவள் மாறாது, பார்த்தீங்கன்னா வந்து மாறிடுச்சு. ஏற்கனவே இருக்கிற கேரட் வந்து டிஃபால்ட்டாக வந்துருச்சு. நீங்கள் இங்கே எங்கேயுமே கிளிக் பண்ணக்கூடாது. மெயினாக என்னென்னா இந்த விற்பனை ரசீது இடத்துல வந்து நீங்கள் எதை கிளிக் பண்ணக்கூடாது. கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி பில்லிங் தப்பாக தான் வரும். ஏன்னா இது நம்ம நிறையா விதமான கோடிங் கொடுத்துருக்குறோம். ஸோ நம்ம பில் போடுற இடத்துல மட்டும்தான் வந்து நம்ம டைப் பண்ணணும், இங்கே டைப் பண்ணக்கூடாது. ஒருவேளை நீங்கள் தப்பாக பண்ணியிருந்தாலும் கவலைப்பட வேணாம். இந்த ரீபில்லிங் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசெட் ஆயிரும், நீங்கள் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட் வந்து நான் வந்து பில் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ ரிசீவ்ட் அமௌண்ட்டை கிளிக் பண்ணால் அந்த இடத்துல வந்து ரிசீவ்ட் அமௌண்ட்டும் வந்துருச்சு. அதில் 1000 கொடுத்துருவேன். ஸோ 1000 பே டைப்பை கிளிக் பண்ணிவிட்டு கேஷ் கொடுத்துட்றேன். அவங்க கேஷ் கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ நான் பிரிண்ட் பில் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஸோ பிரிண்ட் பில்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து நான் டிஃபால்ட்டாகவே வந்து ஒரு பிடிஎஃபாக மாற்றுற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருக்கேன். ஸோ அதனால் அது கேட்குது. நான் ஓகே கொடுத்தேன்னா இதே நீங்கள் பிரிண்டர் கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே பிரிண்ட் ஆகி வந்துடும். நான் பிரிண்டர் இல்லாததுனால உங்களுக்கு நான் வந்து பிடிஎஃபாக வந்து மாற்றுறேன். ஸோ பிடிஎஃபாக மாற்றினேன்னா வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நேம் வந்துருச்சு, கஸ்டமர் நம்பர் வந்துருச்சு, கஸ்டமர் நேம் வந்துருச்சு, எந்த தேதி எந்த டைமு அப்படிங்கிறது வந்துருச்சு, பில் நம்பர் வந்துருச்சு, கேஷியர் நேம் வந்து பாபுன்னு இருக்குது. உங்களுக்கு கேஷியர் நேம் வந்து வேறு ஏதாவது பேர் நேம் வேணும்னா நீங்கள் கேஷியர் நேம் கிட்ட பற்றி கிளிக் பண்ணி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னென்ன ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன பில் பண்ணினீங்க அப்படிங்கிறதும் அதோட டோட்டல் அப்படிங்கிறது வந்துருச்சு, அதோட டேக்ஸ். ஸோ அந்த டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ டேக்ஸ் வந்து 10% நான் போட்டிருக்கேன். ஒருவேளை உங்கள் கடைக்கு வந்து மாறுது 2%, 5%, 15% டேக்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு அந்த வாங்குகிற பொருளுக்கு வேணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அங்கே நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இங்கே வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். 10% நீங்கள் இங்கே இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அந்த டேக்ஸ் தான் இங்கே வந்துருக்குது. ஸோ டோட்டல் அதோட டேக்ஸ் டிஃபால்ட்டாக வந்துருச்சு. அப்புறம் அது ரெண்டையும் டோட்டல் பண்ணி வந்துருச்சு. ரிசீவ்டு அமௌண்ட்டு, பேலன்ஸ் அமௌண்ட்டு, என்ன பேமெண்ட்டில் வந்து கேஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த லெட்டர் வந்து வந்துருச்சு, தேங்க்யூ ஃபார் ஷாப்பிங், கம் அகெயின் அண்ட் சப்போர்ட். இது வந்து நானாக கிரியேட் பண்ணது. இதில் உங்களுக்கு ஏதாவது ஆல்ட்ரு பண்ணி வேணும்னாலும் நான் வந்து உங்களுக்கு ஆல்ட்ரு பண்ணி தரேன். ஸோ அதுக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து பர்சனலாக மெயில் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இது நானாக கிரியேட் பண்ணது தான். உங்களுக்கு எப்படி வேணுனாலும் ஆல்ட்ரு பண்ணி நான் கொடுக்குறேன். இந்த லெட்டருக்கு பதிலாக வேறு ஏதாவது வேணும், இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேணும் அப்படின்னாலும் நான் வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரிண்ட் பில் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பில் போகணும். பில் நம்பர் 2 டிஃபால்ட்டாக வரணும். ஸோ சேவ் பில் அண்ட் கிளியர் அப்படின்னு இந்த பட்டன் இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த சேவ் பில் அண்ட் கிளியர் இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பில்லு சேவ் ஆகிடும், கிளியர் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பில் நம்பர் 2 வந்துருச்சு. நீங்கள் அடுத்த பில் போடலாம். இப்போ இந்த சேவ் பண்ண பில் எங்கே போய் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சேல்ஸ் அப்படிங்கிற இந்த ஷீட்டில் வந்து போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன ஃபஸ்ட்டு பில்லில் போட்டிங்களோ அது டிஃபால்ட்டாக வந்து வந்துருச்சு. பில் நம்பரு, கஸ்டமர் நேமு, கஸ்டமர் மொபைல் நம்பர், எந்த தேதியில் போட்டாங்க, கேஷியர் யார், அதோட பார்கோடு நம்பர், அதோட ஐட்டம், அதோட குவான்டிட்டி, அதோட ப்ரைஸ், அதோட டோட்டல், என்ன டைப்பில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து வந்துடும். ஸோ ரெண்டாவது பில்லு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அப்படியே அதுக்கு கீழே வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து இதில் வந்து ஃபில்டர் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். மந்த்லி வந்து ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். எத்தனை பேருக்கு எவ்வளோ வந்து நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கலாம். எவ்வளோ பேர் கேஷில் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இந்த பில்லிங் டிஸ்பிளேங்கிற இடத்துல மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணணும். இங்கே எதுவுமே வந்து நீங்கள் டைப் பண்ண தேவையில்லை. இந்த கேஷியருங்கிற இடத்துல வேணால் நீங்கள் பேரை மாற்றிக்கலாம். நீங்கள் இந்த கேஷியருங்கிற இடத்துல வேணால் நீங்கள் யார் கேஷியர் போடுறாங்களோ அவங்களோட பேரை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் இந்த பில் போடுற இடத்த தவிர வேறு எங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து நான் வந்து லாக் பண்ணி தான் வச்சுருப்பேன். நீங்கள் எந்தெந்த இடத்துல டைப் பண்ணணுமோ அந்தந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் டைப் பண்ண முடியும். மற்ற இடத்துல நீங்கள் எதுவுமே மாற்ற முடியாது. ஸோ எல்லாமே லாக்கில் இருக்கும். பட் ஆனால் இந்த ரெசிப்ட் இடத்துல மட்டும் நீங்கள் எங்கேயும் டைப் பண்ண வேண்டியதில்லை. ஸோ ரெசிப்ட் இடத்துல கேஷியருங்கிற இடத்துல மட்டும்தான் நீங்கள் டைப் பண்ணணும். மற்றதெல்லாம் டிஃபால்ட்டாகவே வந்துடும். ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை எனக்கு தப்பாக வருதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக வந்து இந்த ரெசிப்ட்டில் வந்து கேஷியருங்கிற இடத்துல மட்டும்தான் வந்து நீங்கள் டைப் பண்ணணும். இங்கே நீங்கள் வந்து எந்தெந்த இடத்துல என்ன டைப் பண்ணணுமோ அதை தான் டைப் பண்ணணும். நீங்கள் வேறு இடத்துல எங்கே டைப் பண்ணிங்கனாலும் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொடக்டில் தான் இருக்கும். நீங்கள் வந்து எதுவும் டைப் பண்ண முடியாது. உங்களுக்கு இது இந்த ஃபார்மேட்டில் ஏதாவது ஆல்ட்ரு பண்ணி வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னோடய ஃபேஸ்புக்கில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
நான் உங்களுக்கு ஆல்ட்ரு பண்ணி தரேன். உங்களோட கடைக்கே நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். பில்லிங் சாஃப்ட்வேர் நீங்கள் வாங்கி பில்லிங் சாஃப்ட்வேர் அதிகமாக கொடுத்து வாங்குறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து ஸோ இந்த எக்ஸல்லையே நீங்கள் வந்து பில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்மேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனல்லையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மேலும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.